இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. துன்பங்களுக்கு நம் பார்வை, அணுகுமுறை, செயல்பாடு இவையே காரணமாக இருக்கிறது. நம்மில் பல பேர் எப்போதோ செயலாற்ற வேண்டிய செயலுக்காக இன்றைய நாளில் நேரத்தையும் எண்ணத்தையும் செலவழிக்கிறார்கள். இதன் விளைவு இன்றைய இனிய பொழுதினை இன்று செய்து முடிக்கின்ற செயலுக்குரிய முயற்சிகள் தொலைந்து விடுகின்றன. எண்ணங்களில் சிக்கல், மனச்சோர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றம், இன்றைய பணியிலேயே தோல்வி, முடிவு துன்ப சுமைகள் நம் மனதில் வந்து குவிந்து கொள்கின்றன. எத்தனையோ மாணவர்கள் முழு ஆண்டு தேர்வுக்காக கவலைப்பட்டு கொண்டே காலாண்டு தேர்வில் தோற்று போகிறார்கள். அப்படித்தான் இதுவும். கண்களுக்கு தெரியாத, சரியாக புரிந்து கொள்ள இயலாத தொலைதூரத்தில் உள்ளவைகளை அடைவதில் நாம் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நமது கைகளுக்கு அருகில் சுலபமாக கிடைக்கக்கூடிய பலனை அடையக்கூடிய மனநிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நேரம்தான் நமக்கு அவசியமான தேவை. நேரத்தின் தன்மையை நாம் போற்றி பொன்போல் காத்திட பழகிக் கொண்டால் நாளைய பொழுதில் மயங்குவதை விட்டு இன்றைய நாளை இனிதாக்கிடவும் நமது எண்ணங்களையும் துன்ப சுமை சுவீகாரம் செய்யாது காத்திடவும் இயலும். நேரத்தை முறையாக முறைப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய செயல்களை வகுத்து கொண்டால் மனம் கொந்தளிப்பும் கொதிப்பும் இல்லாமல் சுகமான நாளாக இருக்கும். கடவுளை பூஜிப்பதை போன்றுதான் நேரத்தை வணங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு அடுத்தபடியாக நேரத்தை மதித்தல் ஒழுக்க முறைகளுக்குள் உயர்ந்த விதியாகும் என்று சொன்னால் மில்டன் என்ற மேலை நாட்டு கவிஞர். வாழ்க்கை என்பது நமக்கு ஆண்டவனால் வழங்கப்பட்ட வேநீர்காலம் போன்றுதான். விரைந்து ஓடுகின்ற மணித்துளிகளை நாம் வசப்படுத்திக் கொண்டு பயனுள்ளதாக்கிக் கொள்ள நம் வாழ்க்கை சிறக்கும். காலத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவதற்கு சமம் என்று சொன்னான் எமர்சன். நேற்றைய பொழுதை எண்ணி வருந்தாதே, விட்டுவிடு. நாளைய பொழுதிற்கு காத்திருக்காது இன்றைய பொழுதிற்குள் செய்ய வேண்டிய செயல்களை நம்மை நாம் தயார் செய்து கொண்டு விட்டால் நமது மனதில் உள்ள துன்பத்தின் சுவடுகள் அதன் அடி தெரியாமல் காணாமல் போய்விடும். நேற்றைய கதவை மூடி நான் அதன் சாவியை எரிந்து விட்டேன். இன்றைய தினத்தை கண்டுகொள்வதில்லை, ஆர்வம் காட்டுகிறேன். எனக்கு நாளைய தினத்தின் பயம் எப்போதும் வந்ததில்லை என்றான் கவிஞர் லாரா மோர். எனவே துன்ப சுமை நம்மை தாக்காது இருக்க இன்றைய பொழுதை இனிதாக்கிட நமது எண்ணங்களை, காலத்தை கணக்கிட்டு இன்றே நாம் அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு முறையாக செயல்பட்டால் வாழ்நாள் முழுக்க வெற்றியே என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.